எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறதே கிடையாது. அதுக்கான காரணம் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்ட எடிட்டிங் வீடியோவோட கண்டினியூஸ் தான் இது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து அதோடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறதுனால அது பார்த்தா தான் இது புரியும். இந்த அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபெக்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் அலைட் மோஷனுக்குள்ளவே போகிறேன், இதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னா இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டுன்னு 2 லைன் இருக்கும். இந்த ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 கீ ஃப்ரேம்ஸ் வைக்கணும், எண்டில் பார்த்தீங்கன்னா 4 கீ ஃப்ரேம்ஸ் வைக்கணும். எதுக்குடா 4 கீ ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து இன் அனிமேஷன், அதாவது அந்த டெக்ஸ்ட்டு எப்படி உள்ளே வருது அப்படிங்கிறது. அடுத்த 2 கீ ஃப்ரேம் அந்த டெக்ஸ்ட்டு எப்படி முடியுது. இந்த ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமும் ஸ்டார்டிங்கில் வைங்க, கடைசி 2 கீ ஃப்ரேமை அந்த கிளிப்புக்கு எண்டில் வைங்க. இதை எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது எடிட்டிங்கில் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இந்த அலைட் மோஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ரைட்னு பிரித்து வச்சுக்கிறேன். இந்த அலைட் மோஷனில் ஏற்கனவே நான் வந்து 4 லிரிக்ஸை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 லிரிக்ஸில் ஏதாச்சும் ஒரு லிரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு லிரிக்ஸை டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸை கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றதுனால நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 கீ ஃப்ரேம்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமை வைங்க. ஃபஸ்ட்டில் நான் ஒரு கீ ஃப்ரேமை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் வைக்கணும். பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் உங்களுக்கு தேவையை வச்சுட்டு ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடைசியில் 2 கீ ஃப்ரேமு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு மட்டும் கொடுத்தா போதும், இல்லை எண்டுக்கு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு உங்களுடைய கர்சரை கொண்டு போயிருங்க. போயிட்டு அது 0வாக இருக்கணும். அடுத்தது 2வது கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அது 100ல் வைக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசி 2 கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் 100 வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசி கீ ஃப்ரேமில் 0 இருக்கணும். ஏன்னா இது வந்து ரிவர்ஸு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்டார்டிங்கு, இது வந்து ரிவர்ஸு. ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு கீழே தான் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டு இல்லை எண்டு இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் கீஸை கொடுத்தா போதும். மற்ற எதுக்குமே நீங்கள் கீஸை கொடுக்க தேவை. கீழே இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அந்த எதுக்குமே நீங்கள் கீஸை கொடுக்க தேவையே கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அது ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து அது ஃபுல் 100ல் வச்சுக்கிறேன். இப்போ வச்சதும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பெருசாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் அது பெருசாக இருக்கும். அதுவே நீங்கள் 100% வரும்போது அது வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அதுதான் அதோடைய கான்செப்ட்டு. அதே கடைசியில் பார்த்தீங்கன்னா 100ல் வந்து ஒரிஜினல் ஷேப்பு, 0ல் வந்து அதோடைய ஆக்சுவல் பெரிய ஷேப்புக்கு வந்துடும். இதுதான் அதோடைய கான்செப்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு கீஸில். இதில் இது மட்டும் ஆப்ஷன் இல்லை, இன்னும் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அதோடைய அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து அப்படியே லைட்டாக அழிஞ்சிருக்கும். அதுவும் அந்த கீ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி தான் அழிஞ்சிருக்கும், மொத்தமாக அழியாது. நீங்கள் கீ ஃப்ரேம்ஸை வச்சுட்டு தான் கீழே இருக்கிற எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேயர், காம்போனன்ட் இப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட், ஒரு கலர் மாறுற எஃபெக்ட் கூட உங்களால் வச்சுக்க முடியும். கீழே இருக்கிற கலர் சூஸ் பண்ணி உங்களால் கலரும் வச்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கீ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் கீ ஃப்ரேமை செட் பண்ணிட்டு தான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வரணும். இதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து, ட்ரையாங்கிள், ஸ்கொயர்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக அது வந்து ஸ்மூத்தாக அதோடைய எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ட்ரையாங்கிள்னு கொடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு தகுந்த மாதிரி அதோடைய எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் எதுவோ அது நீங்கள் கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்மூத்தே இப்போ கொடுத்துக்கிறேன். நான் ஸ்மூத் கொடுத்து அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நான் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ரேண்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே கீழே இருக்கக்கூடிய ரேண்டமைசேஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆர்டராக வரதை விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒவ்வொரு லெட்டர் வரும். இது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து நிறைய ஒரு சூப்பரான எஃபெக்ட். அது கீழே சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அது ரேண்டமைசேஷனுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எங்கெங்கே இருந்தோ அந்த இமேஜஸ் வந்து கலந்து வர ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனு.
இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா எஃபெக்ட்டையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா லிரிக்ஸுக்குமே காப்பி பண்ணிக்கலாம். இது அலைட் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே 3 புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காப்பி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த லிரிக்ஸ்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் வச்சுருந்தாலும் சரி அந்த எல்லா லிரிக்ஸையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் எடிட் பண்ணிட்டா போதும், அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ஒருவேளை நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மல்டி லேயரில் வைக்கிறது, நிறைய எஃபெக்ட்ஸை அடுக்கடுக்காக வச்சு எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமில் இப்பயே போய் @ஜெனிஸ் பிரபுன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்களுக்கு வேணும், இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு சீரியஸும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலனா, ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான வீடியோவில் தான் அடுத்த ஒரு எடிட்டிங் வீடியோவில் சந்திக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.